ஸோ இப்போ நான் வந்து மேட்டூர் டேமுக்கு வந்தாச்சு இப்போ. ஸோ இந்த இதான் மேட்டூர் டேம் பாலம், ஓகேங்களா. ஸோ அங்கே இது அணைக்கட்டு, மேட்டூர் டேமோட அணைக்கட்டு இது. ஓகே, இது சுத்தமாக தண்ணி கம்மியாக தான் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதாவது தண்ணி திறந்து விடுறது பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது அங்கே பாருங்க. ஆனால் உள்ளே போனால் தண்ணி இருக்கும். ஸோ அங்கே பாருங்கள், மேட்டூர் டேம்னு போட்டிருக்காங்க மேலே, மேட்டூர் டேம் தண்ணி திறந்துற மதகு, ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் தண்ணி போடுறது தான், இதுதான் ஜால்ட்ரப்பாளையம் இந்த மாதிரி இதில் தண்ணி போகிற லைன் இது. அது ஒன்று. இப்போ நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேட்டூர்லேருந்து நம்ம மேச்சேரி போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரூட்டில் ஒரு சில பேர் தெரியாது. இப்போ இந்த மேட்டூர் டேம்லேருந்து இந்த ஒரு மலை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது இந்த மலையில் தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். இந்த மலையில் ஏறி தான் நம்ம வந்து இப்போ மேச்சேரிங்கிற ஒரு ஏரியா பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த மலை வந்து வண்டியில் மேலே ஏறுது. ஸோ இப்போ நம்ம ஹில்ஸ் ஏற போகிறோம். இந்த ஹில்ஸ் போயிருந்தாலும் இந்த ஹில்ஸ் இப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த ஹில்ஸு மேட்டூரில் ஹில்ஸ் இருக்குங்கிறது எனக்கு எப்போன்னு தெரியுது. ஸோ அதனால் இந்த ஹில்ஸை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஃபுல்லாக. ஸோ ஹில்ஸ் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஹில்ஸே பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ மேட்டூர் ஹில்ஸ் ஏறிட்டுருக்கோம், ஓகேங்களா. ஹில்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மேட்டூர் ஹில்ஸு. அதாவது ஹில்ஸு நார்மலாக எல்லா பக்கம் பார்த்துருக்கோம். ஸோ ஆனால் மேட்டூரில் ஒரு ஹில்ஸ் இருக்குங்கிறது இப்போ தான் தெரியுது, ஓகேங்களா. ஸோ உதாரணம் இருக்கலாம், இந்த இதில் அப்படி போனால் ஒகேனக்கல் இது வருது பார்த்தீங்களா. அந்த ஒகேனக்கல் தண்ணி கூட இந்த மேட்டூர்லேருந்து வருது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக தெரியல எனக்கு, ஓகேங்களா. எனக்கு கன்ஃபார்ம்னு சொல்லிடுவேன் நான். வந்து இந்த ஒகேனக்கல் தண்ணி கூட இதில் வரலாம். ஏன்னா இப்போ நம்ம போகிறது வந்து இந்த மேச்சேரி அந்த லைனில் போகும்போது அங்கே ஒகேனக்கல்னு போட்டிருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இதோட தண்ணியோட இது அங்கே ஒகேனக்கல் தண்ணியாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சப்போஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் அலசி தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. மழை பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. மேட்டூரே மலையில் இருக்குது. அதாவது கேரளாங்கிறது மழை இருக்க மாதிரி மேட்டூர்லேயும் மழை இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் வைக்கலுமே மேலே இறங்கல. ஸோ நம்ம பயங்கரமாக இருக்குது மழை. இங்கே பாருங்கள் மேட்டூர் டேம் பயங்கரமாக இருக்குது. ஹில்ஸ்லாம் இங்கே பாருங்கள், ஹில்ஸ் தான் ப்ரோ எல்லாமே. ஸோ மேட்டூரே ஹில்ஸுங்கிறது இப்போ தான் எனக்கே தெரியுது. நான் மேக்ஸிமம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் தான். ஸோ நான் ஒரு பக்கம் இன்னும் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் நீங்களே எப்படி ஹில்ஸில் எப்படி இருக்குதுன்னு. எனக்கு தெரிகிற மாதிரி நின்னா தான் காட்ட ஈஸியாக இருக்குது எனக்கு. அது தெரிகிற மாதிரி இடத்துலன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஹில்ஸில் ஓட்டும் போது பார்த்து கொஞ்சம் சேஃபாக வண்டி ஓட்டுங்க. மெயின் அதுதான், யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி ஓட்டணும் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும். தண்ணி வர்ற பிளேஸ் ஒன்று இருக்குது. நான் அதை வந்து கவர் பண்ண முடியுமான்னு தெரியல என்னால். பாருங்க, இங்கே பக்கத்தில் தண்ணி வருதாவது பாருங்கள். சைடு இந்த டேமில் ஒரு பக்கம் தண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது சைடு. ஹில்ஸ். ஸோ நம்ம இப்போ ஹில்ஸ் பாதி ஏறிட்டோம் மேலே. ஹில்ஸ் ஏறணுமே தெரியல. மழை பயங்கரமாக இருக்க மாட்டேங்க.
பாருங்க. சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க வேற. ஸோ ஹீல்ஸ் ஏறியாச்சு, அவ்வளோதான் நிற்கிற ஹீல்ஸு. இப்போ ஏறின ஹீல்ஸு ஒரு 2 சைடு இப்போ இறங்குற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. ஆமாம் பாருங்க. இதான் பவர் பிளான்ட்டு தான். ஸோ இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ அந்த இப்போ கார் ஒன்று போகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த சைடு போனால் அந்த பவர் பிளான்ட் ஏரியாவுக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்குது.